அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு ஒரு வரலாற்று பதிவில் தமிழக மாமன்னன் ராஜேந்திர சோழனை களத்திலே சந்திக்க அஞ்சி நடுங்கிய கஜினி முகமதுவை பற்றி ஒரு சிறு குறிப்பு கொடுத்திருந்தோம். அந்த கஜினி முகமது இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தான். கஜினி முகமது இந்தியாவை வெல்ல வேண்டும் அல்லது இந்தியாவில் தன்னுடைய ஆட்சி பரப்பை அதிகப்படுத்த வேண்டும், இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், இந்தியாவின் அரசனாக தனக்கு முடிசூட்டக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலில் இந்தியாவின் மீது படையெடுக்கவில்லை. கிபி 1000 கிபி 1027 வரை இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்தான் கஜினி முகமது. 17 முறையும் கோவிலில் இருக்கின்ற செல்வங்களை கொள்ளையடித்தான். 17 முறையும் இந்தியாவிலே இருந்த இந்துக்கள் ஆயிரக்கணக்கான பேரை முஸ்லீமாக மதமாற்றம் செய்தார். மதுரா, பரன், கனோஜ் ஆகிய இடங்களை அவர் தாக்கிய போது ஏராளமானவர்கள் முஸ்லிம் மதத்திற்கு வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டார்கள். பரன் என்ற இடத்தில் மட்டும் அந்த காலத்தில் ஒரே நேரத்தில் 10,000 பேர் முஸ்லிம்களாக மதம் மாற்றப்பட்டார்கள். கொடூரமாக மக்களை கொன்று குவிப்பதில் பெயர் போனவன் இந்த கஜினி முகமது. 16 முறை படையெடுத்தான். 17வது முறை சோமநாதபுரம் கோவிலில் கொள்ளையடிக்க போகிறான் என்று தெரியும். ஆகவே சோமநாதபுரம் கோயிலுக்கு கொள்ளையடிக்க வருவதற்கு முன்பு கஜினி முகமதுவை தடுத்து நிறுத்துவதற்காக கிட்டத்தட்ட 50,000 பேர் அந்த சோமநாதபுரம் கோயிலை சுற்றி அரணாக நின்றார்கள். அவர்கள் அரணாக நின்ற அந்த 50,000 பேரையும் ஈவு இரக்கமில்லாமல் கொன்று குவித்தான். கொன்று குவித்து விட்டு அந்த கோவிலே இருந்த 6 டன் தங்கத்தை கொள்ளையடித்து சென்றான். 6 டன் தங்கத்தை கொள்ளையடித்தது மட்டுமல்ல, அந்த கோவிலே இருந்த ரத்தின சிம்மாசனத்தையும் விலை மதிக்க முடியாத கோகினூர் வைரத்தையும் கொள்ளையடித்து சென்றான். அவன் கொள்ளையடித்து சென்ற அந்த கோகினூர் வைரம் இன்றைக்கு லண்டனிலே ஒரு மியூசியத்தில் இருக்கிறது. அந்த கோகினூர் வைரத்துடைய இன்றைய மதிப்பு, அந்த கோகினூர் வைரத்தினுடைய மதிப்பின்படி பார்த்தால் இன்றைய உலகத்தின் உணவு தேவையை 1 மாதத்திற்கு அந்த கோகினூர் வைரமே கொடுக்கும் என்பதுதான் அந்த கோகினூர் வைரத்தினுடைய இன்றைய உலக மதிப்பு என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத கோகினூர் வைரத்தையும் மயிலாசனத்தையும் கொள்ளையடித்து சென்றான் கஜினி முகமது. அவன் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் கிட்டத்தட்ட 50,000 பேரை கொன்று குவித்தான். அவன் ஒவ்வொரு முறையும் இந்தியாவிற்கு வருகின்ற பொழுது மிக பெரும் செல்வங்களை அள்ளி சென்றான். அவன் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு வந்தவன். கஜினி முகமது மிகப்பெரிய கோயில் கொள்ளையன் என்று வரலாறு வழிநெடுகளும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவன் விலை மதிக்க முடியாத செல்வங்களை கொண்டு போய் அவனுடைய சிற்றூரான கஜினி என்கின்ற ஊரை ஒரு மிகப்பெரிய நகரமாக நிர்மாணித்தான். 1027ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் கஜினி முகமது கிபி 1030ஆம் ஆண்டு 23ஆம் தேதி தன்னுடைய 63வது வயதில் மரணமடைந்தான். கொடூரமான கொலைகளுக்கு பேர் போனவன், கொள்ளையடிப்பதில் வல்லவன், நாடு பிடிக்கும் ஆசையில் இந்தியாவிற்கு வராதவன், இங்கே இந்துக்களை ஈவு இரக்கமில்லாமல் கொன்று குவித்தவன், பல இந்துக்களை முஸ்லிம்களாக கட்டாயமாக மதமாற்றம் செய்தவன். பாபர் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பே இந்தியாவில் பெரும் செல்வங்களை கஜினி முகமது கொள்ளையடித்து சென்றான் என்று வரலாறு இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 16 முறையும் கஜினி முகமது படையெடுத்த பொழுது, 17வது முறையாக சோமநாதபுரம் கோயிலில் படையெடுத்த பொழுது, இந்த 17 முறையும் கஜினி முகமது தோற்கவில்லை. வரலாற்றில் கஜினி முகமது 16 முறை தோற்று 17வது முறை வெற்றி பெற்றான் என்று சில வரலாறுகள் சொல்கிறது. 17 முறையும் கஜினி முகமது தோற்கவில்லை. ஏனென்றால் நாடு பிடிக்கும் எண்ணத்தில் இந்தியாவிற்குள் கஜினி முகமது வந்திருந்தால் தோற்றான் என்று சொல்லலாம். கொள்ளையடிக்க வந்தவன் ஒவ்வொரு முறையும் பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து சென்றான். தங்கம், வைரம், வைடூரியம் என்று கோடிக்கணக்கில், அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சென்றான். அவனுடைய கொள்ளையடிக்கும் நோக்கம் நிறைவேறியது. அதற்காக அவனுடைய படைகளை பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு இருப்பதை போல விமானத்தில் பறந்து வரவில்லை. 10,000 மைல்கள் குதிரையிலே தான் வந்தார்கள். குதிரையிலே வந்து கொள்ளையடித்து சென்றார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய படை வீரர்களும் ஏமாந்து நின்றார்கள். வட இந்தியாவிலே கஜினி முகமதை எதிர்கொண்டு அவருடைய செல்வங்களை காத்துக் கொள்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வலிமை வாய்ந்த மன்னர்கள் அன்றைக்கு இல்லை என்பது ஒரு குறை. எப்பொழுது கஜினி முகமது இந்தியாவுக்குள் வருகிறார்? மௌரிய பேரரசன் அசோகர் போன்றவர்கள் மடிந்ததற்கு பிறகு
அர்சர், சமுத்திரகுப்த மௌரியர், இப்படி பல மாமன்னர்கள் பல போர்க்களங்களை கண்டு வெற்றி பெற்ற, பல போர்க்களங்களிலே தன்னுடைய வெற்றியை நிரூபித்த, தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டிய மன்னர்கள் எல்லாம் சாய்ந்து விட்ட பிறகு சிறு சிறு குறுநில மன்னர்கள் இருந்த காலத்தில் அந்த காலத்தையும் அந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி இந்தியாவிற்குள் நுழைந்த கஜினி முகமது பெரும் செல்வங்களை இந்தியாவிலிருந்து கொள்ளையடித்து சென்றான். கஜினி முகமது கொள்ளையடித்து சென்றதற்கு பிறகுதான் இந்தியாவிற்குள் வந்த வெள்ளையர்கள் மிகப்பெரிய செல்வங்களை இங்கிலாந்து தேசத்திற்கு கொண்டு சென்றார்கள் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து என கூறிக்கொண்டு இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.